ஹலோ, ஏற்காடுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸோட. ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தன் ஏற்காடே பார்த்ததுலேருந்து அவனுக்கு வசந்தான் வந்தது. ஆமாம், இப்போ தான் ஏறிட்டு இருக்கோம். வா இப்படி மேலே இப்படி வா. இந்த வியூ நல்லா இருக்குதா? இப்போ பார்த்தப்ப ஆவரேஜ் தான், ஆனால் ஆழமாக இருக்குது. ஓவர் ஆழம். போய் குதிச்சிரு. இந்த இதை காட்டலாம். 60 பாலம்னா அது பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் தான்டா பெருசாக இருக்கும். இது சும்மா ஸ்டார்டிங் தான். என்ன நண்பா, மயிர நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ உருவாக்குனதாடா, ஒன்றுடா அதெல்லாம். என்ன சதீஷ் ரசிச்சு கொண்டு இருக்கிறாயா? இயற்கை அழகை ரசித்து கொண்டு இருக்கிறார். மழை, நிறைய மழை. அங்க இருந்து இன்னும் கொஞ்சம் மேல போய் பார்த்தோன்னு வச்சுக்க, மழை இன்னும் செம்மையா தெரியும். அந்த பாட்டை போட்டு விடலாமா? சதீஷ் வந்துட்டு வந்தா இப்போ கரெக்டாக இருக்கும். செம்மையா இருக்குதாடா. இதை விட இன்னும் ஃபாகெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் செம்மையா இருக்குண்டா. ஐ மீன் புகமும் ஒரு 6 மணிக்கு வரணும். நவம்பர் டிசம்பர்ல வந்தோம்னா இன்னும் டிசம்பர்ல வந்துச்சுன்னா அந்த மழை காலத்துல வந்துச்சுன்னு வச்சுக்க இன்னும் செம்மையா இருக்கும். அடுத்த மாதம் தட்டி போலாமா? இங்கே இன்னொரு பாலம், 60 அடி பாலம் செம்மையாக இருக்குதா. இந்த இடத்துல தான் நிறைய ஆக்சிடென்ட் நடக்கும். நீங்கள் பாரு சதீஷ் வண்டாயா ஒரு இல்லையா? இப்போ நம்ம ஏற்காடுல எத்தனை பெண்டு? 4th பெண்டா 5வது பெண்டா? 4வது பெண்டுன்னு நினைக்கிறேன். 4வது பெண்டாக இருக்கும். இன்னும் ஒரு 17 பெண்டு இருக்கு. ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது எப்படி போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்பயும் ஒருத்தனுக்கு குழு சார் டர்க்கின்னு திருப்பி போட்டு வந்து சும்மா சொன்ன சர்க்கினை போட்டுட்டு வந்திருக்கான். அது வந்தா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோப்ரோ வச்சிருக்கோம். கோப்ரோ அந்த வியூல இவரை போட்டோ எடுக்கிறாரு. இப்போ சர்க்கின் போட்டு போட்டோ எடுக்கிறார் குளிருக்குன்னு சொல்லிட்டு. என்னடா 2 பேரும் பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னொன்று போர்ட்ரேட்ல ஒன்று, நார்மல் ஒன்று. ஃப்ரெண்ட்ஸ் கீழே தள்ளி விட்டுறாரா? வச்சுக்கிறதே ஒன்று தாண்டா ஓடிக்கிட்டு போகிறோம். இப்போ தாண்டா வாங்கினேன், 1 மாதம் தான் அவங்க பிரான்ச்சுன்னு கீழே போயிருந்தா. இந்த ஆட்டு போன மயோனா பச்சை 150 ரூபா தான். அது பிரச்சனை இல்லை. அது இப்போ தான் 35,000 பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு பாகு மாதிரி ரிலீஜியன்ஸாக இருக்கும். பாகு இருக்குது, எல்லாமே இருக்கு. இந்த பக்கம் பின்னாடி கோயில் இருக்குது. அங்கே அவனுக்கு ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் தான் இருக்கும், பார்க்கக்கூடாது. அதுதான் கோயில். இதுதான் நாங்கள். அங்கே பாருங்க, அங்கே பாருங்க, என்ன அங்கே பாருங்க. இந்த இதெல்லாம் காட்டிடலாம். பாருங்க பிரான்ஸ் என்ன பண்றாங்க. இப்போ அங்கேருந்து வருவான் பாருங்க, எதுவுமே தெரியாத மாதிரி வந்துட்டு இருப்பான். ஏதோ பண்ணிட்டு வரான்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு வரான்னு தெரியல. வெரி ஃபன்னி காய். பாருங்க வந்துட்டு இருக்கான் பாருங்க. இப்படிதான் வந்துட்டு இருக்கான். சூச்சு வரலாமா? யதார்த்தமா இல்லை, எதர்ச்சியா வந்தோம். ஏற்காட்டுக்கு வந்துட்டோம். ஏற்காடு சேவராயம் முடிக்க வந்துட்டோம். நல்லா ஃபோட்டோ எடுத்துட்டு அன்றைக்கி. இதில் சிம்பிள் வேறு. என்ன பக்கோடா பாயிண்ட்டுக்கெல்லாம் போகணுமா? பக்கோடா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏற்காடு வரணும்னா ஏர் பொல்யூஷனு, புகை பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க. ஏர் பொல்யூஷன் இல்லடா, புகை பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிங்க.
ஏற்காடு வரணும்னா உங்க சௌரியத்துக்கு ஆட்டிட்டு வந்துடாதீங்க. அதான் 1500 ஃபைன் போட்டுக்கிறாங்க. ஹெல்மெட் உங்க நல்லதுக்கு தான் சொல்றோம். அந்த புகை நீங்களே வெறும் 500 வச்சுட்டு தான் மேல வருவீங்க. அதையும் அதுவும் பிடிங்க. லவ்வர்ஸோடலாம் வந்தீங்கன்னா 2 ஹெல்மெட்டு பின்னாடி சேர்த்து இருக்கீங்க, போடுவாங்க. கண்டிப்பா ஹெல்மெட் போடணுமா. அது இல்லாம பொல்யூஷனுக்கு ஒரு 500 ரூபா போடுறாங்க. ஒரு அவேரன்ஸ் அது நீங்க வந்து உங்க நல்லதுக்கு. கார்லயே வந்துடலாம். அதுக்கு நீ கார்ல வந்தாலும் கார்லயே பிடிப்பான். கார்ல தனியா இன்சூரன்ஸ் வாங்கணும்ல நீங்க. கார்லயே அது இன்சூரன்ஸ் பண்ணலன்னா பெல்ட் போடலன்னா அதுக்கு தனியா பண்ணுவல்ல. எல்லாத்துக்கும் இருக்கு. சில விஷயங்கள் இருக்கும், எங்களுக்கு தெரியல, ஏன்னா கார் இல்ல. அவ்வளவுதான். கார் இருக்கு, ஆனா நாங்க அனுபவிச்சது பைக்ல வந்து பில்லு. நீங்களும் இவனுக்கு எஸ்கேப் ஆயிட்டானுங்க, நாங்க தான் மாட்டோம். இவனுங்க குயின் அப்படின்னு வந்துட்டானுங்க. நம்மளால அப்படி இவங்க போறதுக்கு எங்கேயாவது ஒருத்தர் மாட்டுவாங்க. அதுக்கும் உங்களுக்கு அப்டேட் பண்றது. ஆனா பொறாம பிடிச்சவன. முன்னாடி போலீஸ்ன்னு போட்டுக்குதுப்பா. அதான் அந்த வெள்ளைக்கல்லு. எது அங்க ஆனா இன்னும் ஒரு இடத்துல இருந்து பார்த்தா இன்னும் சூப்பரா தெரியும், பெருசா தெரியும். கட்டம் இது ஒன் ஆஃப் த ஒரு வெள்ளைக்கல் இல்லையே. போங்க முன்னாடி போங்க, முன்னாடி போங்க, போய் அங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு முன்னாடி போங்க. போலாம் போ. மஞ்சுமல் பைசா மாறிடலாம், போ கீழே இறங்கி போ. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ், உள்ள போலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாடா. போடி யாரும் போடல சார். ஆ தடை செய்யப்பட்ட பகுதியிலையும் போடல சார். பார்த்து இறங்கி வாங்க. நாங்க போய் நாங்க போறோம், நீங்க வராதீங்க. பாக்குற நீங்க. ஆமா, நாங்க மல்டிபிள் பஸ்ல அந்த குழியில வந்த மாதிரி எவனா ஒருத்தன் உழுவ போறான், அது மட்டும் தெரியும். வழிலாம் எல்லாம் மோசமா இருக்கு, பயங்கர மோசமா இருக்குது. செம்மையாக்குதா. அவர் வரலையா? வரமாட்டோம் இந்த மாதிரி குழியெல்லாம். இல்லை இது அது வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். இந்த உடனே டக்குன்னு மஞ்சுமல் பஸ் தானே வருது. இது சேர்வராயன் டெம்பிளில் கொஞ்சம் பாதைகள் இந்த மாதிரி இருக்குது. இப்படி தான் போகணும். ஆனால் செம்மையாக இருக்குது லொக்கேஷனு. பாருங்க, நல்லா ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்குதா. மட்டமாக இருக்குதுவா. சேர்த்துரு அப்படியே மொக்கமா. நார்மல் ஒன்று போட்டுல இங்கே பாருங்க, ஒரு மரம் வேறு இருக்குது. செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் பார்க்க போகிறேன். இப்படி தான் வந்தேன். நல்ல வேலை திங்கக்கிழமைனாலாம் வந்துக்கிறோம். இங்கெல்லாம் காமிக்கிறேன். வலி கிளிக்கி விழுந்துடாதீங்க சார், அப்புறம் மஞ்சள் பாய்ஸ் மாதிரி ஆயிருக்கீங்க சார். வழுக்கிற அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. இந்த மரம் பாரு செம்மையாகுது, ஒற்றை மரம். இங்கதான் வந்து எல்லாம் உக்காந்துக்கிறானுங்க. இது நல்லா ரீல்ஸு அது பண்றாங்க. கிளைமேட்டே செம்மையாகுது. நெல் பாய் நம்ம செடி எண்ணில் நிறைய ட்ரிப்பு போயிட்டு வந்து மூச்சு வாங்கிட்டு வண்டியில் போயிட்டு அங்கே போகலாங்கிறியா? எங்க இங்கே கோயிலுக்கு போயிட்டா? இந்த எஜ்ஜில் ஒன்று இருக்கும், அங்கே ஒன்றுக்குதா? இப்போ பாப்பா போய் பார்ப்போம். வண்டியிலன்னா ஓகே. மூச்சு வாங்க போகிறேன். இல்லைடா, மூச்செல்லாம் வாங்கலை. இந்த கண்டி படிதான் ஏறணும். அங்கே ஒருத்த வேற கூப்பிட்டு போயிட்டுக்கிறா. அப்புறம் இப்படி தனியாக கூப்பிட்டு போனால் அப்புறமேட்டு என்ன ஆகுறது? தனியாக வேற கூப்பிட்டு போனால உள்ள. ஆமா, அது ரிஸ்க் அதிகம். அது அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. அவரை வந்து அங்கே அந்த லவ்வர்ஸு இல்ல என்னன்னா அப்புறம் பேப்பர்ல வருவாங்க, நியூஸ்ல வருவாங்க. பின்னாடி இறங்கி நடந்து போய் அனுப்பிச்சு விட்டுரு முன்னாடி. அதுக்கு இன்னும் நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுறா. அதே ஃபோக்கஸ் ஆகிக்குது. எவ்வளோ தூரத்துலேருந்து எடுக்கிறேன்னு மட்டும் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சூசைட் பாயிண்ட்டு. இங்கே வந்தால் சூசைட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மலையை பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் தான் தெரியும். அது நீங்கள் நான் வேணால் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். ஹலோ, தெரியுதுங்களா இந்த பில்டிங்கு?
என்னோட டயர்டாகி வர மாதிரி வந்துட்டு இருக்கீங்க. என்ன மச்சான் வீடியோவா? ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி மறுபடியும் ரெஸ்ட் எடுத்துட்டுக்கிறேன். இல்லை நம்ம இருந்தால் டக்குன்னு போயிருக்கலாம். அங்கே ஒரு ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க ஏற்காடு புதுசு, அதனால பின்னாடி ஒரு கேப் விட்டு வந்துட்டு இருக்கான். இவர் தான் கேமராமேனு ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாரு. எடுத்து அப்படியே கையில் வளைச்சி எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, ஜேம்ஸ் கேமரா செத்துருவார். ஃப்ரெண்ட்ஸ் ஃபோட்டோகிராஃப் பண்ணிட்டு இருக்கோம். கிடைக்கிற இடத்துல எங்கெங்கே தண்ணி வருதோ அந்த இடத்துல எங்கள் நண்பர் வந்து நிறுத்துகிற ஒரு வண்டியை